நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இதான் கடவுளுடைய வார்த்தை. பாருங்க எவ்வளவு தைரியமா இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாத ஒரு மனுஷன் தான் இப்படி சொல்ல முடியும். பாருங்க, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாதவங்க தான் இப்படி பேச முடியுமா? ஏன் இப்படி பேச முடியும்னா, சங்கீதம் 23வது அதிகாரம் இப்படி சொல்லுது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அதனால ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருவோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினால ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன சொல்லுங்க என்ன தொடர்ந்து வரும். அதனால தான் தைரியமாக பேசுகிறாரு. கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறபடினால எதை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. பாருங்கள், வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறையா சோர்வுகள் வருது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால கர்த்தர் எல்லாம் கவலைப்பட போகிறதே கிடையவே கிடையாது. பாருங்கள், இந்த தொடர்ந்து நம்ம கடவுளுடைய வசனத்தை நம்ம அப்படியே வாசிக்க போகிறோம். சங்கீதம் 66வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே வாசிக்கலாம். பாருங்கள், இது ரொம்ப அருமையான மெசேஜ். பாருங்கள், இது ரொம்ப இன்னைக்கு இப்போ எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் நம்ம ஃபுல் மெசேஜ் இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா, எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், எனக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவருக்கு என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். சொல்லுங்கள், எதிர்காலத்தை எல்லாமே அவருக்கு தெரியும். நான் எங்கே போக போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாம் என்னுடைய எதிர்காலத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்கு அறிந்திருக்கிறதுனால இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு, சூஸ் பண்ணி சொல்கிறாரு, எப்பா உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்படாத, ஆடுகளுக்கு பேசுகிற மாதிரி சொல்கிறார் ஒரு மெய்ப்பன். எவ்வளோ டெஸ்டினி, எவ்வளோ தூரத்துக்கு மேலே போனாலும் எங்கே போகிறன்றதை அந்த மெய்ப்பன் அறிஞ்சிருக்கிறார். சொல்லுங்கள், நீங்கள் எங்கே போகிறன்றதை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு, நன்கு அறிந்து இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் போகிற பாதை கரடு முருடா பிரச்சனையாக இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்றத அந்த மெய்ப்பன் நன்கு அறிந்திருக்கிறார். அதனால தான் அந்த முடிவை சொல்கிறாரு பாருங்க, என் ஜீவனால் நன்மை கிருபையும் என்னை தொடரும்னு சொல்லி. இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் நம்முடைய ஷார்ட் நம்ம என்ன பேச போகிறோன்னா, என்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் என் வழியில் எத்தனை பிரச்சனை இருக்குன்னு. சொல்லுங்கள், உங்களை உருவாக்கின தேவனுக்கு தெரியும், அந்த மெய்ப்பனுக்கு தெரியும் வழியில் எத்தனை பிரச்சனை இருக்குது, எத்தனை பாதை நீங்கள் கடந்து போகணும், எத்தனை பள்ளத்தை கீழே இறங்கணும், எவ்வளோ மேட்டில் ஏறணும், எத்தனை விதமான பாதிப்பெல்லாம் காட்டுக்குள்ளே போகணும், எப்படி போகணுன்றத அந்த மெய்ப்பன் நன்கு அறிந்திருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், அதனால் நான் பயப்பட மாட்டேன்றார். இப்போ எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள், சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 66:7. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஏன் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தாவீது சொல்லிட்டு வராரு பாருங்க. என்ன சொல்றாரு, இது தாவீது எழுதியிருக்கலான்றாங்க, ஏன்னா மேலே ஃபுல்லாக தாவீது தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்து சொல்றாரு பாருங்க, அவர் தம்முடைய தம்முடைய வல்லமையினால் அரசாளுகிறாராம். எதை அரசாளுறாருங்க? நம்ம குடும்பத்தையே அரசாள முடியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தை அரசாளலாம், இந்த அண்ட சராசரங்களையும் அவர் அரசாளுகிறாராம். இப்போ அரசாளுகிறார், அவர் அரசாளுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படின்னா எப்படிங்க? கடவுள் தான் ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்தில் மந்திரிங்க இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவர் தான் ஆளுகை செய்கிறாராம். பரலோகம் என்ன தீர்மானிக்குதோ அதான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுதுங்க, நடக்கிறதா. நல்லா கவனிப்போம் இந்த வசனம் சாப்டரு. அவர் அரசாளுகிறார், அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப வசனம் சொல்லுது, அவர் தான் ராஜா, அவருக்கு மீறி யாரும் உங்களை தொட முடியாது, எந்த காரியமும் உங்களை அசைக்க முடியாது, உங்களை ஒன்றும் அழிக்கவும் முடியாது சொல்லிட்டு சொல்றாரு, அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எதுவும் சொல்லுங்க, உங்கள் மேல் நோக்கமா இருக்குது. இங்கே சென்னையில் பாஸ்டர் சாம்பி செல்லதுரை அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு போயிருந்தார பாருங்க. படிக்க போகும்போது அப்போ வெறும் $8 தான் எடுத்துகிட்டு போகணுமா, வெறும் $8 தான் அங்கே ஃபாரினில் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனோம் பாருங்கள். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அப்பா அவங்க அமெரிக்காவில் படிக்க விட்டுருக்குறாங்க. பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவர் படிக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோலாம் ஃபெய்த்லாம் எனக்கு கிடையாது, அப்போ
ஏசமேல் நம்பிக்கை இருக்கும், அவ்வளோலாம் ஜெபம் பண்ணது கிடையாது, அவ்வளோலாம் எனக்கு ஃபெய்த்து எனக்கு இல்லை. ஆனால் எனக்குள்ள கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் $8 அங்கெல்லாம் காசு கட்டி தான் படிக்கணும் பாருங்கள். துணி போடணுன்னா அதுக்கு ஒரு $2 போடணுமா, துணி அயன் பண்ணுறது $1 போடணுமா, எல்லாம் போட்டால் தான் காசு கிடைக்குமா, சாப்பிட்ணுன்னா அது காசு கட்டணுமா, ஒரு நாளைக்கு எத்தனோ டாலர் செலவாகுமா, இப்படிலாம் இருந்தால் தான் வாழ்க்கை ஓட்ட முடியுமா. அவர் சொல்கிறார் ஃபெய்த் காலேஜ் அது. அந்த காலேஜில் சேர்க்கும் போது என்கிட்ட $8 சீக்கிரத்தில் காலி ஆகிடுச்சு. அடுத்த சில மாதத்துக்கு என் வாழ்க்கையை எப்படி ஓட்டுறது எனக்கு தெரியல. அப்போ போய் மேலே எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது அவர் போய் முட்டி போட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர் கண்ணில் தண்ணி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாராம். எதை அழ ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில, இது என் வாழ்க்கை எப்படி ஓடுமோ எப்படி போகுமோன்னு எனக்கு தெரிலப்பா, எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரிலன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அழ ஆரம்பிச்சிட்டாராம் பாருங்க. அழ ஆரம்பிச்சு கண்ணில் தேமிதி ஆரம்பிச்சு. ஏன்னா அமெரிக்கா, அவர் இங்கே வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டாராம். அங்கே அமெரிக்காவில் போகும்போது ரொம்ப சாப்பாட்டு ஒவ்வொன்றும் காசு, யார்ட்டையும் கேட்டாலும் கேட்க முடியாது அப்படின்னு அவர் அழ ஆரம்பிச்சிட்டோன்னே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய ரூமுக்கு வந்தாராம் பாருங்க. அவர் ரூமுக்கு வந்தோடனே அவர் ரூமில் அவருடைய பைபிள்லையோ எங்கேயோ அவர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா $35 யாரோ ஒரு கவரில் போட்டு வச்சிருக்கிறாங்க. எத்தனை டாலருங்க? 35 சாதாரண விஷயம். $35 ஒரு கவரில் போட்டு வச்சிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர் சொல்கிறாரு. அவர் நினச்சிட்டாராம் யாரோ ஃப்ரெண்டுக்கு ஏதோ வந்திருக்கும் பொழுது நமக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாராம். எனக்கு இல்லையாப்பா, எனக்கு யாரும் குடிச்சாங்க, 2 பேரும் தான் இருக்காங்க ரூமில், எனக்கு இல்லைப்பான்னு சொல்லணும், உனக்கு தான் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாராம். அவர் இப்போ சாம்பியா சொல்கிறாரு, இது வரைக்கும் எனக்கு தெரியாது யார் வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லி, இது வரைக்கும் எனக்கு தெரியாது $35 யார் வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, அப்போ தான் கடவுள் பேசினாராம், உன் மேலே நான் நோக்கமாக இருக்கிறேன், உன் பாடு நீ போகிற பாதையெல்லாம் நான் இல்லை நீ நினைக்காத, உன் மேலே நான் என்ன பண்ணுறேன் நோக்கமாக இருக்கிறேன். அதெல்லாம் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கர்த்தர் என் மேலே நோக்கமாக இருக்கிறார், அவர் என்னை பார்க்குறார், என் கூட கரிசனையோடு என் கூட பேசுகிறார், என் வாழ்க்கை முழுதும் அவர் என் கூட வராருன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா, அவர் சொல்கிற வசனம் என்ன சொல்லுவார்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் நன்மையும் கிருபை என்னை தொடரும்? நன்மையும் கிருபை ஏன் என்ன தொடருங்க? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். இப்போ எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே இந்த வசனத்தை படிப்போம், ரொம்ப முக்கியமானது பாருங்க, படிப்போம். கர்த்தர் அரசாளுகிறார், துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா. அப்படின்னா சேலானா நிறுத்தி கவனிக்கணுமா இந்த இடத்துல. அடுத்து படிக்கலாம் பாருங்க. ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். அவர் ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தாவீது சொல்றாரு, என் வாழ்க்கையில எத்தனை விதமான அவரு எனக்கு அரசாளுகிறபடினால, அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால என் காலை தள்ளாட விட மாட்டாரா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். இப்போ நல்லா கவனிங்க, படிப்போம் பாருங்க. அவர் தேவனே எங்களை சோதித்தீர். என்ன சாரி, ஆரம்பத்தில் கர்த்தர் காப்பாற்றுவார் வழி நடத்துவார்னு அப்படி சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இங்கே வந்து டக்குன்னு தேவரே என்னை சோதித்தீர்னு இருக்குதே, என்ன இருக்குங்க, என்னை வந்து சோதனை பண்ணிட்டீங்களே அப்படின்னு இருக்குதே அப்படின்னு நினைக்கலாம். சோதனைக்கும் டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு இருக்கு பாருங்க. தேவரீர் என்னை சோதித்தீர் அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஏதோ நம்மளை வேற வேதனைப்படுதோ நினச்சிக்கூடாது. நல்லா படிப்பு பாருங்க. சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறபடினால வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறீங்க, மலை மேலே ஏறுறீங்க. மலை மேலே ஏறும் போது சில நேரத்தில் முள்ளு குத்தும், சில நேரம் பாறைகள் நடந்து போவீங்க, சில நேரத்தில் பள்ளத்தாக்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொல்கிறாரு, தேவரீர் எங்களை என்ன பண்ணுறீங்க, சோதிக்கிறீங்க. அப்புறம் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிடுகிறீங்க, எங்களை வந்து கரெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பார்க்குறீங்களா? எத்தனை பிரச்சனையை பார்க்குறீங்க? பிரச்சனையை பார்க்காத என்ன இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற பிரச்சனை உங்களை அழிப்பதுக்காக அல்ல. சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குற அந்த பிரச்சனை உங்களை அழிப்பதுக்காக அல்ல, உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவதுக்காக. சொல்லுங்கள், இன்னும் உங்களை கடவுளுக்குள்ள இன்னும் கர்த்தரை குறித்து இன்னும் நல்லா தெரிஞ்சு கொள்வதற்காக. எந்த ஓரமான சோதனைகளையும் எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு காமிக்கிறார் பாரு நீங்கள் போகிற பிரச்சனையில். நல்லா கவனிப்போம். அடுத்தது படிப்போம்.
எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீர் தான் அரசாளுகிறீர், நீ தான் ராஜரீகம் பண்ணுகிறீர், எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்த வசனத்தை தாவீது சொல்றாரு, எல்லாம் வலை எங்களை சுத்தி சூழ்ந்துருக்குது, பிரச்சனை இருக்குது, இப்படி சொல்றீங்களாப்பா அப்படின்னு நீங்க கூட பார்க்கலாம். நிறைய பிரச்சனை, நிறைய பேர் கேட்டு பாருங்க, என்னங்க கடவுளை நம்புறது ஒரே பிரச்சனைங்க, குடும்பத்துல ஒரே பிரச்சனை. ஒருத்தர் சொல்றாரு, எப்போ நான் கடவுளை ஏற்றுக்கிட்டணும் பாஸ்டர், அன்னிலேருந்தே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாஸ்டர்ன்றார். எப்போ இருந்துங்க? அப்படியா? உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எத்தனை பேர் இப்படி சொல்கிறீங்க? கடவுளை நம்ப ஆரம்பித்தங்க, நம்பதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் எப்போங்க இதை சொல்ல ஆரம்பிச்சிங்க கேட்டேன். ரசிக்கப்பட்டதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்போ இந்த சொல்கிறத மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பாருங்கள். சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிடும், அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் போகிற பாதை தேவன் நன்கு அறிஞ்சிருக்கிறார். அவர் உங்கள் மெய்ப்ப, நீங்கள் மலை மேலே ஏறும் போது இந்த பள்ளத்தாக்கு, இந்த மேடுகள் எல்லாம் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். ஏன் அமைதியாக இருக்கிறார்னா, இங்கே தாவீது முடியும் போது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வலையில் அகப்படுத்தினீர், அப்புறம் சொல்லுங்க, எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷரை எங்கள் தலையில ஏறி போக பண்ணினீர். இது வரைக்கும் ஃபுல்லாக நெகட்டிவ் வந்துச்சா? சொல்லுங்க. இது வரைக்கும் பார்க்கும்போது எப்படிங்க வருது? ஒரே பிரச்சனை, ஒரே சோதனை, ஒரே பாரம், ஒரே இக்கட்டு, இப்படிலாம் வந்துட்டு இருந்துச்சா? நல்லா கவனிங்க, படிப்போம். ஏற பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். முடியும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எப்பா நாங்க எங்களுக்கு தெரியல, ஆனா போகும் பாதையில இக்கட்டும் நெருப்பும் தண்ணீரும் கல்லுகளும் சோதனைகளும் மனுஷரால வருகிற பாடுகளும் பிரச்சனைகளும் இப்படிலாம் நான் அழிஞ்சு விடும் நினைச்சோம். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது? செழிப்பான இடத்தில், சொல்லுங்க, செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் போகிற பிரச்சனையை குறித்து கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினால். இப்போ நீங்கள் பார்க்குற பிரச்சனையை பார்த்து சொல்லலாம், இந்த பிரச்சனை ஏதோ வியாதியாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் சுற்றி இருக்கிற எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும், எல்லா பாரமும் சோதனைகளும் எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர ஒரு நாள் இருக்கிறது. சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் எல்லா பாரமும் சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? தீயும் நெருப்பையும் கடந்து வந்தோம், ஆனால் சொல்லுங்க சொல்லுங்க கொண்டு வந்தோம். எங்க வந்துட்டீங்க? செழிப்பான இடத்துல வந்து கொண்டு விட்டீங்கப்பா. சொல்லுங்க. இப்போ நீங்க ஸ்டெப்பு ஏறுறீங்க, படிக்கட்டு ஏற ஏற சில கஷ்டங்கள் வரலாம். ஆரம்பத்தில் வந்திருக்கிறீங்க, சில பிரச்சனைகளை பார்க்கலாம். இந்த பிரச்சனையினாலே பயந்துடக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயந்துடக்கூடாது. யாக்கோபுல சொல்லுது பாருங்க, சூப்பரா அந்த வசந்த போவோம். யாக்கோபு போயிட்டு திருப்பி வரும் பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 5:11 5:11வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை, சொல்லுங்க, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. எத்தனை பேர் பொறுமையா இருக்கீங்க? கையில காசு இல்லை உடனே என்ன வார்த்தை வருது? என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்றோம். ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன வியாதி வந்தோன்னே, ஏங்க கடவுளுக்கான இவ்வளோ ஜெபம் பண்றேன், கடவுள் ஏங்க இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னே என்ன பேசுறீங்க? வசனம் சொல்லுது, எப்பா நீ மேலே ஏறிட்டு இருக்கிற, நீ போகிற பாதையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் ஒரு இடத்துக்கு போற, அந்த இடம் செழிப்பான இடம்ன்றார். இங்கே சொல்றாரு பாருங்க, பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அண்டர்லைன் பண்ணிக்கும். யோபுவின் பொறுமையை குறித்து சொல்லுங்க, பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, இது அப்படியே ஸ்பீடா படிச்சிடும். கர்த்தருடைய செய்கையின் துவக்கமா முடிவா? எல்லாம் நல்லா தான் இருக்கீங்களா? எல்லாம் இங்க இருக்கீங்களா? கர்த்தருடைய செய்கையின் துவக்கத்தையா முடிவியா? முடிவு. நீங்க ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா போற மாதிரி இருக்கலாம், சில நேரத்தில் பிரச்சனை வரலாம். பிரச்சனையில பாதியில போயிடக்கூடாது. இங்க யோபு சொல்றாரு,
இங்க சொல்றாரு, இதோ பொறுமையா இருக்கிற பாக்கியவான்னு சொல்லியிருக்கிறோம். யோபு கவனிச்சு பாருங்கப்பா, அவன் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்ல, யோபுனுடைய முடிவை பாருங்க. அந்த வருஷம் திரும்பி படிக்கலாம் பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சுப்போம், அண்டர்லைன் பண்ணி படிப்பு பாருங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. சொல்றாரு, அப்பா பாதியில சோர்ந்து போயிடாத, யோபுடைய முடிவை கொஞ்சம் எண்ணி பாரு. நீங்க போகிற பாதியில நீங்க பாக்குற இந்த பிரச்சனையோட முடிவை பாரு. அதெல்லாம் இந்த வசனம் படி ஸ்டார்ட் பண்ணோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவ்வளோதான், டெய்லி அதான் பேசணும். ஏன் அப்படி தொடரும்? என்னை காக்கிற தேவன் என் கூட வந்துட்டு இருக்கிறார். சொல்லுங்க, என்னை காக்கிற தேவன். வசனத்தை நீ போன்னு சொல்ல, நீ போ, நான் உன்னோடு கூட. சொல்லுங்க, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட கூட. நீ போப்பா, நீ போகிற இடத்துலாம் அப்படி போ, நான் இங்கேருந்து பார்க்கறேன்னு சொல்ல, நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட வருவேன்றாரு. அப்படிப்பட்ட தேவன் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, அப்படிப்பட்ட தேவன். ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், கடன் வாங்குற மாதிரி இருக்கலாம், உங்கள் நகையை கூட நீ வைக்கிற மாதிரி இருக்கலாம், பணம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் மலை ஏறிட்டு இருக்கிறீங்க. தாவீது சொல்கிறது போல, மக்களை ஏறி பண்ணி நீ நெருக்கமான வலையில மாட்டிக்கிட்டோம், எங்களால் சமாளிக்க கூட முடியல, அப்படி கஷ்டப்படும் போது ஆனால் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாருங்க, முடிக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆரம்பத்தில் வாழ்க்கை தொடங்கும் போது இப்படி பேசக்கூடாதான். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்பு பாருங்க. பிரசங்கி 7:8 வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. வாழ்க்கையில தொடக்கத்தை பார்த்து நீ பயந்துடாதீங்க. தொடக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நிறைய பிரச்சனையை பார்த்து பயந்துடாதீங்க. இந்த தொடக்கத்துல இல்லப்பா, தொடக்கத்தை முக்கியம் இல்லை, அதோட முடிவு தான் நல்லதுன்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு முடிவு வச்சிருக்காரு. எந்த முடிவுனா, இப்போ போற பாதையில நிறைய பிரச்சனை, தீ நெருப்பு பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறீங்க. ஆனால் நல்ல இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட போகிறார். அதை நம்பிக்கை வைங்க. என் தேவன் என்னை நல்ல இடத்துல கொண்டு வந்து விட போகிறார். 1 பேதுரு ஏன் நல்ல இடத்துல இந்த சோதனைகள்லாம் சொல்லிட்டு 1 பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் கர்த்தர் நம்ம அனுமதிக்கிறாரு? எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் படிப்பு பாருங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில பாக்குறீங்க, அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலங்கன்றார். கொஞ்ச காலம்னா நீங்க பாக்குற இந்த பிரச்சனை டெம்பரவரி. நீங்க சோதனையை பாக்குறீங்க, பிரச்சனையை பாக்குறீங்க, இது ரொம்ப டெம்பரவரி. இந்த பிரச்சனை சீக்கிரத்துல மாறிடுன்றார். எப்பா மலை மேலே ஏறிட்டு இருக்கீங்க, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், போகிற பாதையில சில கரடு முருகெல்லாம் வருது, அதனால சோர்ந்து போய் கர்த்தர் இல்லை நினைச்சிடாத, நான் உன் கூடவே வருகிறேன். நீங்க பார்க்கிற இந்த பிரச்சனை டெம்பரவரியான பிரச்சனை சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, படிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற ஒரு பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசத்தினால் தான் வருகிற சோதனையா? சொல்லுங்க, என்ன சோதனை அது? பெரிய சோதனைலாம் கிடையாதுப்பா. இந்த பிரச்சனைலாம் உங்க விசுவாசத்தை புடமிடுது. கடவுளை பிசாசு டிஸ்டர்ப் பண்றான். கர்த்தரை நம்பி வந்தியே, என்ன நடக்க போகுது? கர்த்தர் மேல ரொம்ப ஃபெய்த்தா இருந்தியே, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் இருந்தியே, அப்படி நம்பிட்டு இருந்தியே, பத்தியா உனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு பிசாசு பேசும்போது நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னா அந்த பொண்ணு எவ்வளோ கிளீன் பண்றோமோ அவ்வளோ சுத்த பொண்ணா மாறிடும். அதை போல விசுவாசத்துல வல்லவல்லா மாறிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனையை பார்த்தா எட்டி தூக்கி அடிச்சுட்டு போயிடுவீங்க. இந்த பிரச்சனைலாம் யார் 10 பேர் நீ சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் கூட இருக்காருங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருங்க. எத்தனை பேச போறீங்க? பிரச்சனையை பார்க்கும் போதே சோர்ந்து போய் அழமாட்டீங்க. பிரச்சனையை பார்க்க இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருங்க. விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இதெல்லாம் தூக்கி வெளியே கட்டாச்சிருவேன். விசுவாசம் இல்லைன்னா எப்படி நடக்கும்? விசுவாசம் எப்படி நடக்குங்க? இப்படி பேச ஆரம்பிச்சிருவோம். எப்படி பேச ஆரம்பிச்சிருவோம்? இப்படி பேசுகிறோம் பாருங்க. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது. சொல்லுங்க, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை.
இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இடையில ஒரு வசனம் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறாரு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நடுவில் பிரேக் போட்டு சொல்கிறாரு, அப்பா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனவிட பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரி நீர் என் கூட இருக்கிறீர் சொல்லிட்டு முடியும் போது சொல்கிறாரு, வசந்தம் முடியும் போது என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து வருன்றார். இதை ஒரு மனுஷன் தெரிஞ்சிட்டானா சந்தோஷத்தோடு இருப்பான், கவலைப்படவே மாட்டான். எதாவது கவலைப்பட போகிறீங்க? கவலைப்படுவீங்களா? கவலைப்பட மாட்டீங்க. அவர் சாம்பியா அவர் வந்து ஒரு மீட்டிங்கை பைபிள் காலேஜ் லீவில் போகும்போது அவருக்கு யாரை கூட்டு போகிறது அல்ல, அவர் அங்கே இருந்து வேலை செய்வார் பொழுது, அதுக்கு அவங்க ஃபீஸ் பே பண்ணுவாங்களாம். $800 வந்து பே பண்ணுவான். அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரான், எப்பா நீ வா நான் எங்கள் பாட்டி ஊருக்கு போகிறேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த வார்டன்கிட்ட போய் கேட்டாரான், ஐயா இது மாதிரி நான் போகிறேன் எனக்கு பர்மிஷன் கொண்டு கேட்கும்போது சொன்னாரான், அந்த வார்டன் ரொம்ப கோவக்காரரான், நீ போ ஆனால் திரும்பி வரும்போது $800 கொடுக்கலாம், நீ உள்ளே வரக்கூடாது. எத்தனை டாலருங்க? $800 இங்கே கொடுக்கலாம், நீ உள்ளே சேர்க்க மாட்டேன்னாரான். ஆனால் ஆர்டர் உள்ளே பேசுகிறான், நீ போன்னு சொல்லி பேசுகிறாரான். 1500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆர்டர் போன்னு சொல்லும் போது பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாரான், நீ அங்கே தானே போகிறீங்க, இந்த காரை எங்கள் அம்மாட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க போகும்போது இந்த காரை எங்கள் அம்மாட்ட கொடுத்துருன்னு சொல்லி காருக்கு பெட்ரோலும் போட்டு இதை அமுச்சு விட்ருக்காங்க. எவ்வளோ சூப்பர் பாருங்கள். அமுச்சு விட்டோன்னா அங்கே போய் உட்காந்தோன்னா கிட்டத்தட்ட 85 ஏக்கரான், எருமாடுகள் தவிர வேறு எதுவுமே இல்லையா அந்த ஊரில். அவர் சொல்கிறார், என்ன இல்லைங்க, கண்ணு கட்டின தூரத்துக்கு வெறும் லேண்டு தானா, எருவு மாடு தான் மேய்ச்சினுக்கு தான் பாருங்கள், அப்படி இருக்குதான் அவர். ஆண்டவர் ஏதோ நோக்கத்துக்காக கொண்டு போகிறார்ல, அந்த போகிற பாதை வந்து சிலதை கஷ்டமாக தரல. அங்கே போய் உட்காந்துருக்கும் போது 10 நாள் அந்த பாட்டிமா ஏதோ சீரியல் பார்த்து இவரும் கூட உட்காந்து பார்த்து இவருக்கே போர் அடிச்சு போச்சான். என்னடா பாட்டி கூட உட்காந்து பாட்டி கதைங்களே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு கேசட் ஒன்று இருந்துச்சான் பாருங்கள். இந்த ரோமர் புக்கை குறித்து ஒரு கேசட் இருந்துச்சான். அந்த வசனத்தை எடுத்து போட ஆரம்பிச்சோன்னே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லி, கர்த்தரின் தெய்வமாக சொல்கிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன், இயேசு கிறிஸ்துவின் சொந்த அர்ச்சகன் சொல்வதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன்ற மெசேஜை கேட்க ஆரம்பிச்சு 1 hour 2 hour 3 hour 2 டைம் 3 டைம் அப்படி போட்டு கேட்டு உள்ள ஃபெய்த்தை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சான் பாரு. இந்த அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்ட் வந்து எங்கள் புக் ஸ்டாலுக்கு எங்கேயோ சும்மா போகும்போது அவர் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு, அவர் தான் வாங்கி வச்சுருக்காரு, அவர் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருக்கார். அவர் ஏதோ புக் ஸ்டால் போகும்போது ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, நீங்களாம் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்தியாவில் வந்திருக்காரு, அவரையும் கூப்பிட்டு வரலாமா, கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டு வந்தோன்னே போய் உட்கார வச்சாராம் பாரு. உட்கார வச்சோன்னே அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நகைக்கடை ஓனராம். கடவுள் வந்து எப்படி வேலை செய்கிறார் ப்ரோ, உங்களுக்காக ஒரு வேலை செய்கிறேன்னா அவர் எப்படி வேலை செய்வார் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையை நிறைவேற்றணும்னா, உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யணும்னா அவர் எப்படியும் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த நகைக்கடை ஓனர் வந்து போய் அந்த மீட்டிங் நடந்தா, உமன்ஸ் மீட்டிங்கா, பெண்கள் மீட்டிங்கா, இவர் போயிட்டுருக்கார். இவர் போய் உட்காந்தோன்னே அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், சாம் இன்னைக்கு நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இவருக்கு வாழ்க்கையில் ப்ரீச் பண்ணதே கிடையாது. அவர் கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சான் பாருங்க. ஐயோ என்னையா அப்படி என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்குள்ள அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க கிச்சனுக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்தது ஜோபம் பண்ணிட்டாங்களாம். வரும்போதே ஜோபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க அந்த அம்மா. ஜோபம் பண்ணி முடிச்சோன்னே இப்போ சாம் ஒரு மெசேஜ் கொடுப்பான்னு சொல்லும்போது இந்த அம்மாவை விடுறதுக்காக இன்னொரு அம்மா விடுறதுக்காக ஒருத்தர் வந்தாராம், ஒருத்தர் வெள்ளைக்காரர். அப்படியே உள்ளே வந்து எட்டி பார்த்தோன்னே, என்னடா உமன்ஸ் மீட்டிங் 2 ஆம்பளை பசங்க நிற்கிறாங்களா, யார் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்து, சரி நம்மளும் உட்காரான்னு சொல்லிட்டு உட்காந்தோடனே இவரு கைகாலெலாம் புக்கு வச்சு உதறதான், என்ன மெசேஜ் கொடுக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு காலையில் புக்கு கரெக்டாக எங்கே போகுதுன்னா, காலையில் ஒரு படிச்சார் பாருங்க ரோமர் புக்கு, அங்கே போதும். அந்த புக்கை பார்த்தோன்னே இந்த விசுவாசத்தை குறித்து பேச ஆரம்பிச்சாரம் பாருங்க. வந்திருக்கிற ஆளுங்க வந்து அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணார், எப்போ நீ பயங்கர சூப்பராக பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு கதை அவரு தான் தெரியுமா. அவர் சொல்கிறார் 1 hour மேலே இருக்கிற மெசேஜை 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டார் அவர். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் நல்ல மெசேஜ் கொடுக்குற மாதிரி தெரியுது, நான் போகிற இடத்துல நான் சொல்லி வரேன், சர்ச்சுக்கு போய் மெசேஜ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் ரைட் ஓகேன்ட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 40 இடத்துல அவர் புக் பண்ணி மெசேஜ் கொடுத்தாங்க. அவர் சொல்கிறார் 40 இடத்துல இதே மெசேஜ் தான் 40 இடத்துல போட்டு ரெடி பண்ணி மெசேஜ் கொடுத்தோன்னே, அந்த ஃப்ளைட்டு திரும்பி போகும்போது காரு அவர் சொன்னார் $800 எல்லாம் ஒன்றும் உள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னாராம். திரும்பி எப்படி போவீங்க பார்த்தா அவர் சொல்கிறார், சாம்பி அந்த 40 இடத்துல செக்கு கூட இல்லையா, எல்லாம் செக்கு தான் கொடுக்கலாம், செக் கூட இல்லை, செக்கு அந்த கூட கூட்டு வர அவர் பேர்லேயே போட்டு எல்லாம் காசு வாங்கி அவர் சொல்கிறார், அவங்க வந்தவனுக்கு ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாம் வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போய் மிச்சம் மீதி கையில் பார்த்தா கிட்டத்தட்ட $4500 கையில் இருந்துச்சான். எத்தனை டாலருங்க? எல்லாம் போயிட்டு மிச்சம் கையில் டாலரு $4500 கையில் இருந்துச்சான். அந்த $800 அவர் கொடுத்த பிறகு கூட கடவுளை அவர் சொல்கிறாராம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறான் நீ சொல்லுப்பானாராம். என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உன்னை அழைத்தது நான், நீ போகிற பாதையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எல்லா பாதையும் எனக்கு தெரியும், நீ என்னை நம்புனா உன்னை சுமூகமான இடத்துல நான் போய் உன்னை சேர்ப்பேன்.
போகிற பாதை எப்படின்னு அழுவாத, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கவலைப்படாத. நான் உன்னுடைய அப்பாவாக இருக்கிறேன், நான் உன் கூட வந்துட்டு இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை அத்தனையும் சந்திக்கிற தேவன் நான். அது வாழ்க்கையில் கற்றுக்கிட்டார். நீங்கள் எத்தனை அப்படி கற்றுக்க போகிறீங்க? எதை கொடுத்து அழக்கூடாது. சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். டெய்லி எப்படி பேச போகிறீங்க? எப்படி எழுந்து பேசணும். வாசிக்கலாம் பாருங்கள். இப்படி பேசக்கூடாதுன்னு இருக்குது. யாத்திராகவும் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி பேசக்கூடாது. வாசிக்கலாம் பாருங்கள். எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகவும் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து. எகிப்தியர் யாரும் தூங்கக்கூடாதுன்றதுக்காக நமக்கு அடிக்கடி உங்களுக்கு ஒரு இதை மிஷனை போட்டு நம்மளை எழுப்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் நீங்கள் யாரும் தூங்கல, ரொம்ப உற்சாகமாக கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். யாத்திராகவும் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் என்ன பேசிட்டு வரோம்? என்ன பேசிட்டு வரோங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். தைரியமாக சொல்லணும், கர்த்தர் எங்கள் அப்பா, அதனால் என் வாழ்க்கை எப்படி முடிப்பேன்னு கவலைப்படவே மாட்டேன், சுமூகமாய் முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் தைரியமாக. படிக்கலாம் பாருங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடையிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். தெரியும் பாருங்க, சாகும்படிக்கு வனாந்தரத்தில் எங்களை அழிக்க வந்தீங்களான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாதனால இப்படி பேசுறாங்க. கர்த்தருக்கு நல்லா தெரியுமாங்க, நீங்க உங்க போகிற பாதையில எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு கர்த்தர் நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, கர்த்தரை சரியா அறியாதனால இவங்க பயப்படுறாங்க, என்ன பிரச்சனை எப்படி நடக்கும்னு பயப்படுறாங்க. ஆனா மோசே சொல்றாரு ஒரு வார்த்தை, இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனி நீ எப்பொழுதும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பேசுறாரு. இதுதான் விசுவாச வார்த்தை. இதுதான் சொல்லும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்னு இப்படி வார்த்தை எடுத்து பேசணும். இப்படி பேசும்போது கடவுள் உங்க கூட இருந்து அற்புதத்தை செய்வார். நெகேமியை பார்த்து சொல்றாங்க, என்னை நெகேமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லு. கர்த்தர் என் வாழ்க்கை எப்படி ஆகிட்டாரு? கசப்பாகிட்டான்னு சொல்றாரு. ஆனா வாழ்க்கை முடியும்போது சொல்றாங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் வேற மாதிரி ஆகிட்டார், கர்த்தர் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிட்டார் பாருங்க. இப்போ எழுந்தோன்னு இப்படி பேசக்கூட, நெகட்டிவான வார்த்தைகள் எடுத்து வச்சு இப்படி பேசுகாதான், நல்ல வார்த்தைகள் எடுத்து வச்சு பேசணும் பாருங்க. எடுத்து வாசிப்போம். யோபு 36ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, எடுத்து வாசிக்கலாம். யோபு 36ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் 15 16. சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் எல்லாம் எடுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் குவாலிட்டி எப்படிங்க? எலிகு சொல்றாரு குவாலிட்டி, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டவர்களை திருப்பி ஒடுக்கிறது இல்லையா, சிறுமைப்பட்டவர்களை சிறுமையாக்குறது இல்லையா, நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நல்லா எழுதி வச்சுங்க, ஒடுக்கம் இல்லாத வாழ்க்கையில கடவுளை நம்புறீங்களா? ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். யோபு 10 டீச் பண்ற எலிகு சொல்றாரு, அப்பா சிறுமைப்பட்டவர்கள் இன்னும் அடிச்சு காலி பண்றதில்ல, அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், நல்ல கர்த்தர், நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நீங்க போகிற பாதையில கரடுமுடா இருக்குது, அதனால சோர்ந்து போவாதீங்க. நல்ல இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நம்மளாம் எழுந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர் சொல்லி நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்காக எல்லா பெரிய காரியங்களையும் செய்கிறார். கர்த்தர் சித்தமாக அடுத்த வாரம் நம்ம திருப்பி நல்லா கொஞ்சம் டீப்பாக நம்ம பாடலாம். ஆண்டவர் நல்லவர் சொல்லி ஆண்டவருக்கு எல்லா கண்களையும் மூடி, கர்த்தாவே
கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடினால என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரே. யாக்கோபு சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா யோபுவுடைய பின்னிலைமையை பாரு, கர்த்தர் அவனை எப்படி ஆசை வச்சிருக்கிறார். நீங்க மலை மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க. இந்த மலை மேலே ஏறும் போது பாதையில் சில உபத்திரங்கள் வருது, சில பள்ளங்கள் வருது, சில மேடுகள் வருது. உங்கள் வாழ்க்கையில் போகும்போது சில பிரச்சனைகளை பார்க்குறீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு சொல்லி கேள்வி கேட்க போல அளவு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உள்ளம் உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ உள்ளம் உடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற தேவையில்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறபடியினால் அவர் என் கூட இருந்து என்னை காப்பாத்துகிறபடினால என்னை நல்ல பாதையில் நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். டெய்லி எழுந்து சொல்லலாம், அப்பா என் வாழ்க்கையில் இப்படி நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி நான் கவலைப்படும் போது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். எப்படி தொடர்ந்து வரும்? என்ன வழி நடத்துகிற தேவன் யார் என்பதை நான் நன்கு அறிஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி போகுமோ நான் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையை பார்க்க மாட்டேன். ஆரம்ப நிலையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், இந்த ஆரம்பத்தை நான் பார்க்க மாட்டேன். தாவீது சொல்றாரு, தீயும் நெருப்பையும் தண்ணீரையும் வேதனைகளும் பிரச்சனைகளும் மனுஷனுடைய சூழ்ச்சிகளையும் நான் பார்க்கும்போது உள்ள உடைஞ்சு போயிட்டேன். கர்த்தர் என் கூட இல்லையோன்னு கவலைப்பட்டேன். சொல்லிட்டு சொல்றாரு, ஆனால் எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வருகிற பாதையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை கண்டு நான் மனம் உடைஞ்சு போவதில்லை. என்னுடைய தேவன் என் கூட இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லலாம், அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் மறந்தது உண்டா? என் கேட்க முடியா காரியம் செய்தீர், கிரகிக்க முடியா எல்லாம் சொல்லாமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடு, என்றாகிலோ என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என் தேவனப்பா, என் தேவன் எனக்காய் என்றாகிலோ என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா கிரகிக்கப்பா, கிரகிக்க முடியா மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரிய, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது சொல்லமா? மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரிய, உமக்கது லேசான காரியமப்பா, லேசான பலனுள்ளவனப்பா, பலனுள்ளவர் பலனற்றவர் யாராயிருந்தாலும் இயேசுவுக்கு
கூழாங்கல்லாலே கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது. எல்லாம் அப்படியே உயர்த்தி சொல்லாமா, கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது. ஆழ்கடல் அப்பா ஆழ்கடல் உமக்கது லேசானப்பா லேசான காரியம். பலனுள்ளவர் பலனுள்ளவர் யாராயிருந்தாலோ உதவிகள் செய்வது. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நான் எங்க போறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களை படைத்த தேவனுக்கு அவருக்கு தெரியும். அவர் சொன்னாரு, உன் வாழ்க்கையில பிரச்சனை எப்ப முடியும், எப்ப என்ன பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. நீ என் சத்தத்தை கேட்டீனா நீ பயப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கை குறித்து அஞ்ச தேவையில்லை. உன்னுடைய பிரச்சனைகள் உன் சூழ்நிலை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. இஸ்ரவேல் மக்கள் அழுது புலம்பு வேதனைப்படுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வேதனைப்பட தேவையில்லை. என்ன நம்புனா நீ கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் உன்னுடைய தகப்பனா இருக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்னு சொல்லி தைரியமா நீ சொல்லு. எதை குறித்து பயப்படாத. எழுந்து டெய்லி காலையில் எப்படி பேசு, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தவிர வேற எதுவும் என்னை தொட முடியாது அப்படின்னு தைரியமா பேசு. இரவு நேரத்தில் எழுந்து இப்படி பேசு. எப்பெல்லாம் பயப்படுறோமோ அப்பெல்லாம் எழுந்து சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தகுடுமுடியாக்கி போடுவார். அவர் உனக்காக வெண்கல கதவுகளை கூட உடைப்பார். ஆண்டவர் இரும்பு தாழ்பாகளை முறியடிக்கிற தேவன் அவன் கூட இருக்கிறார். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சோர்ந்து போக மாட்டோம்ப்பா. கவலைப்படுவது நல்ல வாழ்க்கையை தந்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிறைய வழிநடத்துங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. எல்லாம் தடையை மாற்றி வழிநடத்துங்க. கர்த்தருடைய கரமும் கிருபையும் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். நம்மெல்லாம் கடந்து செல்லும் ஒரு பாடலை பாடுவது. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, சொல்லாம நாத